உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதம் எனக்கு யூனிக்கா, ஸ்பெசிஃபிக்கா, எக்ஸ்க்ளூசிவா நட்சத்திர பலாபலங்கள் பார்த்து வரும். அந்த வகையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால், சந்திரன் ஆளுமையை தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய ஸ்வைங் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 1 மாத காலம் எப்படியெல்லாம் இருக்க போது, என்னவெல்லாம் பண்ண போது, எப்பயுமே நான் சொன்ன மாரி நடுநாயகமான நட்சத்திரத்திற்கு கனம் அதிகம். ஆல்மோஸ்ட் நட்சத்திரநாதன் இந்த தடவ ஆரம்பிக்கும் போதே எனக்கு தெரிஞ்சு கும்பத்துலருந்து ஆரம்பிக்கிறாரு. அப்ப அப்படியே ராகுவோட சஞ்சாரத்த அப்படியே கிராஸ் பண்ணி ஒரு 2, 3 நாள்ல வந்துட்டாரு அப்படின்னா, ஆகஸ்ட் மாசம் 5ஆம் தேதிக்கு அப்புறம் சூப்பரான டைம் பீரியட் யாருக்கு அப்படின்னா, அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு தான். 11ஆம் இடத்துல சூரியன், குரு, புதனுடைய சேர்க்கை. இந்த பக்கம் அப்படியே 12ஆம் இடத்துக்கு மேல 12ஆம் வீட்டு அதிபதி வந்து ஆளுமை பொருத்த போறார். அப்போ இது 2 விதமா பிரிக்கலாம். அஸ்தத்துக்கு மட்டும். முதல் 15 நாட்கள் ஒரு மாரியும், அடுத்த 13 நாட்கள் ஒரு மாரியும் சில நிகழ்வுகள் நிகழ தயாராக இருக்கிறது. யாருக்கு? அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு. ஓகே. அஸ்த நட்சத்திரத்த பொறுத்தவரைக்கும் இந்த 1 மாதம் கொஞ்சம் மனசு தேவையில்லாம சில சஞ்சலங்களுக்குள்ள ஆளாகும். உடல் ரீதியாக, மன ரீதியாக, பொருளாதார ரீதியாக இத எப்படி ஹேண்டில் பண்ண போறோம்? என்ன பண்ண போறோம்? அப்படின்ற மாரியான சில தயக்க நிலைகளும், தேக்க நிலைகளும் வந்துட்டு போகலாம். அது டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த ஏஜ பொறுத்து. ஆனா ஏதோ ஒரு அ இயல்புக்கு மாறிய ஒரு நிலைக்குள்ள நம்ம அப்படியே பிரஷர் ஆற மாரியான சில சினாரியோ இந்த 1 மாதம் நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கும். ஆஃப்டர் 17க்கு மேல. அதுவரைக்கும் சூப்பர். நல்லா தூங்க முடியாம வேலை பார்க்கறது, ஒர்க் பண்றது, அப்படி இப்படின்ற மாரி நான் ஏற்கனவே சொன்ன மாரி இந்த 10ல குரு பதவியெல்லாம் பறிபோக வச்சு புது பிகினிங்க ஸ்டார்ட் பண்ண வச்சிருப்பாரு. அது எல்லாமே அல்டிமேட்டா அஸ்தத்துக்கு இந்த தடவ இயங்கிக் கொண்டு தான் இருக்கிறது. ஒருவேளை எதுவுமே நடக்கல, எதுவுமே நடக்கல, நீங்க கழுவுன கழுவி ஊத்துனீங்கன்னா எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்ல. ஏன்னா நம்ம வாங்கிட்டு வந்த நேரம் அப்படி. நம்ம பொறந்த நேரம் அப்படி. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? என்னடா இப்படிலாம் பேசுறேன்னு நெனச்சுக்காதீங்க. ஏன்னா பிறப்பு ஜாதகம்னு ஒண்ணு இருக்கு. இது கோச்சார கிரகங்கள். இதோட எப்படி இம்பாக்ட் பண்ணும்போது, அது என்ன நிகழ்வுகளை கொடுக்கும்னு அனுமானிக்க முடியுமே தவிர, அப்படிலாம் இருந்தா எல்லாருமே இந்நேரம் கடவுளா இருக்கணும்ல. எல்லாருமே இந்நேரம் கோடீஸ்வரனா இருக்கணும்ல. அப்ப என்னதான் நீங்க கமெண்ட்ல என்ன கழுவி கழுவி ஊத்தாலும், ஒண்ணா நடக்க மாட்டேது. ஒரு மயிரும் பிடுங்க மாட்றேன் இப்படிலாம் தான் போடுறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன வேணா கமெண்ட்ல போட்டுக்கங்க. ஆனா, எது நடக்க வேண்டுமோ அதுதான் நடக்கும். இந்த தடவ சனியோட பார்வை அவ்வளவு நன்றாக இல்லன்றத புரிஞ்சுக்கோங்க. நான் இதுவரைக்கும் இவ்ளோ இதா பேசவே மாட்டேன். ஆனா, கண்டிப்பாக அஸ்த நட்சத்திரக்காரங்க ஆரோக்கியத்தில் கவனம். மொட்டி ரொம்ப, ரொம்ப கவனம். காலு, பாதம், இடுப்பு தண்டுவடம் ரொம்ப, 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 ரொம்ப கவனம். நெறைய பேருக்கு வழுக்கி விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் சுதாரணம். நெகட்டிவாவே சொல்றீங்கன்னா, நெகட்டிவா சொல்லணுன்றதுக்காக சொல்லல. இதுவரைக்கும் நான் எந்த வீடியோல நெகட்டிவா சொன்னதில்ல. ஆனா, இந்த தடவ கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும்ன்றதுக்காக தான் சொல்றேன். கண்ணாடி சில பேர் வீட்ல கீழ விழுந்து உடையலாம். வாட்ச் கண்ணாடி, இல்ல ஃபோன் கண்ணாடி, இல்ல வீட்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கண்ணாடி, கண்ணாடி பொருட்கள், கண்ணாடி பாட்டில் விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சுக்கிரன் அங்க தான் வந்து உட்கார்ந்திருக்கிறார். கொஞ்சம் நீச்ச கதியில் இருக்கிறார். செவ்வாயுடைய பார்வை இருக்கும்போது நெறைய ஒண்ணா உங்க ஹஸ்பண்டுக்கு ஹெல்த் பிரச்சனை ஓடிட்டு இருக்கக்கூடிய அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு அது சரியா போயிடும். இல்லையா? ஹஸ்பண்டோட உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனித்துக் கொள்ள வேண்டும். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சூரியன் வந்து அமரக்கூடிய இந்த ஆஃப்டர் 17 தேதிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து ஆல்மோஸ்ட் கொஞ்சம் மருத்துவ செலவுகளை எட்டி பார்க்க வைக்கக்கூடிய தன்மையில தான் இருக்கு. அதனால அப்பாக்கு, அ மூத்த பிள்ளைக்கு, கணவனுடைய உடல்நிலை, மாமனாருடைய உடல்நிலை இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டிய நேரமா தான் இருக்கு. யாருக்கு? ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு. மத்தபடி எல்லாமே சூப்பர். நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆக போது. உங்களுக்கான பெயர் புகழ் கிடைக்க போது. உங்கள நம்பி ஒரு பொறுப்ப குடுத்தாங்க. அத எடுத்துக்கலாமா? வேண்டாமான்ற மாரி மனசு ஒரு மாரி சஞ்சலப்படும். இதுவரைக்கும் இல்லாம நான் ஏற்கனவே சொன்ன மாரி இந்த மாசத்துலருந்து போன மாசத்துலருந்தே அது ஆரம்பிச்சுது. ஒரு 3 மாசத்துலருந்தே ஹஸ்த நட்சத்திரம் நல்லா தான் இருக்கீங்க. சும்மா நீங்களா சொன்னீங்கன்னாலாம் நல்லபடியா இருக்கு. நல்ல எனர்ஜி இருக்கு. நல்ல 11ஆம் இடத்துல குரு அமர்ந்து அதுவும் இப்ப தடவ சிவராஜ யோகத்துல இயங்கிட்டு இருக்காரு. 12ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் இடத்துல இருக்காரு அப்டின்னா, விரயத்தின் மூலமாக லாபத்தை சம்பாதிக்கணும். அப்போ ஒண்ணு இன்வெஸ்ட் பண்ணி அதன் மூலமாக லாபத்த சம்பாதிக்கணும். நெறைய பேர் இந்த தடவ பிசினஸ்குள்ள இறங்கியிருப்பீங்க. உங்கள விரயம் பண்ணணும். அப்டின்னா என்ன அர்த்தம்? உங்க அறிவையோ, உங்க முதலீட்டையோ, உங்களுடைய திறமையோ நீங்க விரயம் பண்ணி ஒரு லாபத்த எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும். கண்டிப்பா நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆயிருக்கும். அதன் மூலமாக நல்லவை எல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம். பெரிய, பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும். அரசியல்வாதியோட சம்பந்தம் கிடைக்கும். 11ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் உட்கார்ந்திருக்கும்போது, உங்களுடைய லாபத்த குடுக்காம போறதுக்கு 1% கூட வாய்ப்பு கிடையாது அஸ்தத்துக்கு. ஆனா, 17ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணணும். இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மத்தபடி அஸ்த நட்சத்திரக்காரருக்கு எல்லா நல்லவையும் கூடி வரக்கூடிய காலகட்டமா இருக்கு. கொஞ்சம் பேச்சுல கவனமா இருக்கணும். இந்த நேரத்துல என்ன ஆகும் அப்டின்னா, செவ்வாய் பார்க்கும்போது, அ எனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாரியான பேச்ச உண்டாக்கிடும். ஏன்னா, செவ்வாய் ஸ்பீடு இல்லையா? ஸ்பீடா ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ண வைக்கும். நம்ம எப்பவுமே கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியா இருந்து, ஒரு இடத்துல நின்னு நிதானமா கரெக்ட்டா பாக்கெட் பண்ணக்கூடிய ஆட்கள் தான் ஹஸ்தம். ஆனா, செவ்வாய் வரும்போது நம்மளே இயக்குவாரு. அப்ப நம்மள அறியாம எப்பயுமே யோசிப்பேன். இப்ப யோசிக்காம பண்ணிட்டேன் பாரேன் அப்படின்னு சொல்றதுக்காக சில வாய்ப்புகள்லாம் இந்த மாதம்
நடக்கிறதுக்கு இருக்கு. அதனால அத மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். அப்ப என்ன ஆகணும்? மூட் ஸ்விங்ல மாட்டாம இருக்கணும். கவனம் அங்க மட்டும் தான் இருக்கும். நெறைய அஸ்த நட்சத்திரக்காரங்க இந்த தடவ பாலெல்லாம் பொங்க வைக்கிறது, டீய பொங்க வைக்கிறது, இந்த எல்லா வேலையும் இந்த தடவ பண்ணுவீங்க. இதெல்லாம் சந்திரகாரகத்துவம். இந்த தடவ கொஞ்சம் அப்படியே மூட் ஸ்விங் வரதுக்கான வாய்ப்புகள இதெல்லாம் குடுத்துட்டு இருக்குன்றத புரிஞ்சுக்கோங்க. மத்தபடி தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டம். நெறைய ஆடை ஆபரண சேர்க்கை கிடைக்கும். நெறைய டிராவல் பண்ணுவீங்க. பிள்ளைகள் மூலமாக பெருமைகள், பெற்றோர்கள் மூலமாக பெருமைகள், யாராவது ஒருத்தவங்க ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கி தர்றதுக்கான வாய்ப்பு. இதெல்லாம் இந்த தடவ இல்ல நீங்க ஏதாவது ட்ரெஸ் வாங்குறதுக்கான வாய்ப்பு. ஆன்லைன் பர்ச்சேசிங். ஏன்னா புதனும் வந்து உட்கார்ந்திருக்காரு அப்படின்றபோது 11ஆம் இடத்துல நெறைய ஆன்லைன் பர்ச்சேசிங். அதுல லாபம் கிடைக்கிறது. உங்களுக்கு மட்டும் ஏதாவது டீல்ல போய் ஏதாவது சில விஷயத்த வாங்கிட்டு வந்து, வாங்கிட்டேன் அப்படின்ற மாரி உட்கார்ந்துக்கிறது. இதெல்லாம் இந்த தடவ வந்து நெறைய டிஸ்கவுண்ட் கிடைக்கிறது, டீல் கிடைக்கிறது. இதெல்லாம் மஸ்தத்துக்கு அன்எக்ஸ்பெக்டடா நடக்கக்கூடிய விஷயங்களா இருக்கு. ஸோ சூப்பரா இருக்கு. எத பத்தியுமே கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ஓகே. படிக்கிற அஸ்த நட்சத்திரக்கார பிள்ளைங்க எப்படி இருப்பீங்க அப்படின்னா, தேவையில்லாம யோசிக்கிறத மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க. ஏன்னா நான் சொன்ன மாரி செவ்வாய் பார்க்கும்போது, நம்ம யோசிக்கிறத ரொம்ப ஸ்பீடா கன்வே பண்றது அப்படின்றது இருக்கு. கொஞ்சம் விளையாட்டுல தான் இந்த தடவ அதிக இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அஸ்த நட்சத்திரக்கார குழந்தைங்களா இருந்தாலும் சரி, அஸ்த நட்சத்திரக்காரங்களே குழந்தைகளா இருந்தாலும் விளையாட்டின் மேல அதிக மோகம் இருக்கும். நெறைய இந்த தடவ வந்து நடையோ நட நடக்கிறதுக்கான சூழல்ல பிள்ளைகளுக்கு வந்து கிரியேட் ஆகும். பிள்ளைகள் வந்து எலும்பு சம்மந்தப்பட்டு பல்ல வந்து பல் கூச்சமா இருக்கிறது, பல் இது பண்றது, இந்த தடவ இதெல்லாம் வந்து அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அஸ்த நட்சத்திரக்கார குழந்தைகளுக்கு. ஸோ பிள்ளைகளுடைய எலும்பு சம்மந்தப்பட்டு, பல் சம்மந்தப்பட்டு கொஞ்சம் பாத்துக்கங்க. அதே மாரி கால்ல அடி வாங்காம, கையில அடி வாங்காம பிள்ளைங்க வந்து விளையாண்ட்டு வர மாரி பாத்துட்டு சொல்லி அனுப்பி விடுங்க. ஓகே. 20 வயதிலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய அஸ்த நட்சத்திரக்காரர்கள் வீட்ல திருமணத்திற்கான வாய்ப்புகள் நெறைய பேசப்படும். அதே மாரி நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆகும். இதுவரைக்கும் இல்லாம வண்டி வாகனத்த வாங்குறதுக்கோ, விக்கிறதுக்கோ நீங்க ஒரு முயற்சி மேற்கொள்வீர்கள். அது பலித்தமாக சக்சஸ் ஆகும். அதன் மூலமாக ஏதோ ஒரு லாபம் கிடைக்கும். புதன் வந்து அழகா குருவோட சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த நேரம் கஜலட்சுமி யோகா டாக்குமெண்டோட சைன் பண்றது, டாக்குமெண்ட்ல சைன் வாங்குறது, இல்ல ஏதாவது ஒரு ஆதார் கார்டு டாக்குமெண்ட்ட போய் கவர்மெண்ட்ல புதுப்பிக்கிறது, ரொம்ப அதிகபட்சம் போய் கவர்மெண்ட்டுக்கு ஃபைன் கட்டுறது, ஏதாவது ஒண்ணு டாக்குமெண்டோட இந்த செலானோட இந்த தடவ கனெக்ட் ஆகுது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல சினாரியோ கிரியேட் ஆக போகுது. நெறைய பேருக்கு நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆக போகுது. ஒரு பொறுப்ப குடுத்து உங்கள்ட்ட நீங்க உங்கனால தான் பண்ண முடியும் அப்படின்ற மாரி ஒரு விஷயத்த குடுத்து உங்கள சக்சஸ் பண்றதுக்கு பிரபஞ்சம் எல்லா வழியிலும் உங்கள இயக்கப் போகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஓகே. அதே மாரி 40 வயதிலிருந்து 60 இருக்கக்கூடிய அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவ ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. பெண்களா இருக்கிற பட்சத்தில தேவையில்லாம நீங்களா போட்டு குழப்பிக்காதீங்க. வீட்ல கொஞ்சம் மூடல் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பட் ஸ்டில் நீங்களா போய் இது பண்ணாதீங்க. யாரையும் திருத்துறதுக்கு நீங்க வரலன்றத புரிஞ்சுக்கோங்க. அஸ்தத்தோட பெரிய பிரச்சனையே அதுதான். எல்லாமே நம்மளால தான் பண்ண முடியுன்ற மாரி அப்படியே அவங்க வந்து எல்லாரையும் பேம்பரிங் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, அது முடியவே முடியாது. யார் நம்மள பண்றா? அத கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. அன்னெசசரி வந்து நீங்க நீங்க இல்லாட்டியும் குடும்பம் நடக்கும். நீங்க இருந்தாலும் குடும்பம் நடக்கும். முதல்ல நம்பள பார்த்துக்கணும். நம்ப நல்லா இருந்தா தான் நம்ம வீடு நல்லா இருக்கும்ன்றத புரிஞ்சுக்கோங்க. உங்க ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனத்தோட இருக்கணும். ஏன்னா நான் சொன்ன மாரி போன தடவையே சொன்னேன். கால் வலின்னு எல்லாம் ஆமா, ஆமான்னு பிடிக்கும். இந்த தடவ கால் வலியோட சேர்ந்து முதுகு தண்டுவட பெயினும், ஷோல்டர் பெயினும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஹஸ்தத்தில எந்த பிளான்ட் இருந்தாலும் இந்த தடவ அதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் கவனமா இருக்கணும். நெறைய வந்து ஸ்வெட் ஆகுது. நெறைய ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஹீட்னால சில கொப்பளங்கள் வர்றது, வேனக்கட்டி வர்றது. இந்த மாரி சின்ன சின்னதா ஏதாவது ஒரு கட்டி ஏன்னா கட்டிகள் எல்லாம் செவ்வாய். அது டைரக்ட்டா நம்மள தான் பாக்குது அப்படின்றப்போ செவ்வாயுடைய பார்வை கிடைக்கக்கூடிய அமைப்பு கொஞ்சம் ஸ்பீட் ஆகும். கொஞ்சம் தலைவலிய உருவாக்கும். எனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற ஆளுமை இருக்கும். என்ன சொல்றது? புகழுக்கு மயங்க வைக்கும். இந்த இடத்துல கொஞ்சம் கவனமா இருந்துட்டீங்கன்னா போதும். மத்தபடி அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு தொடுறதெல்லாம் துலங்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கு. ஓகே. அதே மாரி அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவ நெறைய பேருக்கு முட்டிக்காக டாக்டர்ட்ட போயிட்டு வர்றது. காலுக்காக டாக்டர்ட்ட போயிட்டு வந்தது. சுகருக்காக டாக்டர்ட்ட போயிட்டு வர்றதுன்றது இந்த மாசம் இருக்கும். ஏன்னா சனியோட பார்வை டைரக்ட்டா பார்க்குறாரு. அவர் வந்து கொஞ்சம் கால் பாதம் அவர் வலு குறைவா இருக்கும்போது அது முட்டியோட கனெக்ட் ஆகும். முட்டி, கால் சம்மந்தப்பட்டு அஸ்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் டாக்டர பார்க்கறது, புதிய டாக்டரை மேற்கொள்வதற்கான வாய்ப்பெல்லாம் இந்த தடவ இருக்கு. ஓகே. கூட்டு கழிச்சு பார்த்தா அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவ அட்டகாசமான டைம் பீரியட் தான். நம்மளா கொஞ்சம் அழட்டிக்காம இருந்தாலே போதும். ஆகஸ்ட் மாசம் அது வேலைய அதுவே செவ்வனே பார்க்கும். ஓகே. இந்த தடவ என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்? அஷ்டலட்சுமி சொரூபம் கிடைக்கிறதுக்கும், அதே மாரி அஸ்த நட்சத்திரக்காரர்களுடைய மனக்கவலை தீர்ப்பதற்கும் மீனாட்சி அம்மன் வழிபாடு மிகச்சரியான ராஜயோகத்த குடுக்கும். எங்க இருந்தாலும் சரி மீனாட்சி அம்மன வழிபாடு பண்றது, ஒரு நமஸ்காரம் பண்ணிக்கிறது அப்படின்றது சூப்பர். அத தாண்டியும் தலைநகரம் தான் கன்னியோட வீடு. தலைநகரத்துல இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு. எந்த தலைநகரமோ அதுல போய் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கோவில்ல போய் பெருமாள் நமஸ்காரம் பண்ணிட்டு, நின்ற கோலம், அமர்ந்த கோலம், படுத்த கோலம் எதுல இருந்தாலும் சரி போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. அங்க இருக்கக்கூடிய ஹயக்ரீவர்ன்னு இருப்பாரு. ஹயக்ரீவர்ட்ட போய் நானா நந்தமயம் தேவ் நிர்மல ஸ்படிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானம் அயக்ரீவ உபாஸ்மகே இந்த வார்த்தைய போய் சொல்லிட்டு வாங்க. இது வந்து அறிவு குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல. நமக்கான எந்த இடத்துல எத பண்ணணுன்ற ஞானத்த குடுக்குறதுக்கும் இந்த மந்திரம் தான் தேவை. இத போய் சொல்லிட்டு வந்தாலே போதும். அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா விதமான கவலைகளும் தீர்ந்து விடும். அஸ்த நட்சத்திரக்காரங்க இந்த தடவ என்ன பார்ப்பீங்க? நெறைய குதிரை பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. எத பத்தி யோசிக்காம உன் வாழ்க்கைய பத்து கடிவாளம் கட்டின குதிரை மாரி ஓடிக்கிட்டே இரு. உனக்கான நல்லவே உன்னை தேடி வரப்போகிறதுன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இந்த குதிரை பாத்தல் என்ற நிகழ்வு நடைபெற காத்திருக்கிறது அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம்.